ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு அமைதியாக இருக்கணும். வேணும்னே உங்களை கோவப்படுத்தவோ உசுப்பேர்த்தவோ ஜனங்க ரெடியாக இருப்பாங்க. நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரி உசுப்பேத்துறவங்கள்ட்ட கம்மனும் வெறுப்பேத்துறவங்கள்ட்ட கம்மனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்மனும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அமைதியை இன்று கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. அது மிகப்பெரிய சச்சரவுகளில் கொண்டு விடலாம். ஆக முழு நாளுமே அமைதியாக நீங்கள் இருக்கணும். ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இன்று மாணவியர்களுக்கு உண்டு. அதே மாதிரி வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு, புதிய வேலை வாய்ப்புகள், மிகப்பெரிய சம்பளத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி திருமணம் முடிந்து புத்திரபாகியத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே முதியவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்பாடா இனிமேல் பசங்களை பார்க்கலாம், அவங்களோட பேசலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேரன் பேத்தியோடு அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். ஆக ஒட்டுமொத்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அற்புதமான நாளாக, தொடக்க நாளாக, நல்லதுக்கெல்லாம் ஆணிவேராக இந்த நாள் அமையும்னா அது மிக இல்லை. மிதுனராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ஸு, ஐடி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இந்த ஹைஃபை ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒயிட் காலர் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்கால நாளாக இன்று வருகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன்ஸ், இன்சென்டிவ்ஸு, நல்ல ஒரு மதிப்பு, செல்வாக்கு எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆக ஒட்டு மொத்தத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு அற்புதமான நாள் இன்று. கடகராசி என்பவர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள் இன்று. பொருளாதார வரவில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும். சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைப்பதற்கான திட்டங்களை இன்று தொடங்கலாம். பணம் கையில் தங்கும். தனலட்சுமி உங்களை நோக்கி வருகிறாள். இதை காப்பாற்றிக்க வேண்டியது உங்களோட கடமை. ஆக பணத்தை செலவழிக்காம கவனத்துடனும் பொறுமையுடனும் நீங்கள் செயல்படும் பொழுது இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு ஆரம்பத்திற்கான தொடக்கமாக கருதலாம். சிம்மராசினியர்களுக்கு உண்மை, உழைப்பு, உயர்வு இதுதான். உண்மையாகவே நீங்கள் அப்படி தான் வச்சுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் உண்மையாக இருந்து உழைச்சதற்குண்டான உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும். இந்த உயர்வை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னா உடனே பெருசாக குதிக்கக்கூடாது. ஹைப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அமைதியாக செயல்பட வேண்டும். இன்றைய வெற்றி நாளைய வெற்றியாக இன்னும் மாபெரும் வெற்றியாக மாற்றுவதற்கு அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். சிம்மராசி என்பவர்களுக்கு மனம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய வெள்ளை மனம். ஆனால் எல்லோரும் நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? உலகத்தில் வல்னரபிளான வேர்ல்டு தானே இது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கன்னிராசினியர்களுக்கு முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்று சொல்லியிருக்கேற்ப இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஆண்டவன் உங்களுக்கு நோக்கி ஒரு 6 ஸ்டெப் எடுத்து வைப்பார். ஆக 3 மடங்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைய நாளில் தொடர் முயற்சி, விடாமுயற்சி, எதையும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். ஆர்வத்துடன் செய்ய வேண்டும். இந்த ஆர்வம் ரொம்ப முக்கியம். ஆர்வ மிகுதி தான் ஒரு மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு போகுது. ஆக இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு உபயோகரமாகவும் இருக்கணும். துலாம் ராசி என்பவர்களுக்கு ராஜாதி ராஜயோகங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று வருகிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். உங்கள் தர்மம் உங்களை வாழ வைக்கும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள்னால நீங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனைகளை படைக்கப் போகிறீர்கள். எதிர்கால வாழ்க்கையை நோக்கி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவன் உங்களுக்காக தான் இருக்கார். உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ செய்த தப்பெல்லாம் கூட மறைஞ்சு இனிமேல் ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் இன்று. உங்கள் குழந்தைகளுடைய பேரன்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய நாள். எஸ்பெஷலி முதியவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். விட்டு பிரிஞ்சிருக்கேன், என் குழந்தைய விட்டு 10 வருஷமாக நான் பார்க்கல, 2 வருஷம் ஆச்சு பேர குழந்தைகளை பார்த்து
இந்த மாதிரி இயங்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் என்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சு வருஷமாச்சு, மாசமாச்சு, என்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கேன், குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கேன், திருப்பி மறுபடி ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்று அற்புதமான நாள் இன்று. தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் சம யோஜித புத்தியினாலையும் இன்று மிகப்பெரிய ஒரு சவாலிருந்து வெளியே வர போறீங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால எதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, கவலைப்பட வேண்டாம். யார் வந்து எதிர்த்தா என்ன? when God is with us nobody can be against us. அந்த சொல்லிற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கை இன்று முதல் ஒரு புதிய பாதையை நோக்கி தொடங்கும். மகர ராசி என்பவர்களுக்கு நாளென்றும் நன்மை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல பலன்களாக இருக்கு. அதாவது பணம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு முக்கியமான தேவை. பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாத்தினாலையும் பிரச்சனைகள் தீரும். ஆனால் அந்த பணத்தினால தான் எல்லா பிரச்சனையும் கூட வரும். ஆக நீங்கள் கொஞ்சம் மட்டும் ஜாக்கிரதையாக 20% இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனம் தேவை. தேவையில்லாத கடன்களை வாங்க வேண்டாம். இன்னைக்கு பணம் வந்தாலும் அதை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க. எந்த கவலையும் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக எதிர்காலம் நல்லா தான் இருக்கு. கும்பராசினியர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதரவு இன்று கிடைக்கும். நண்பர்கள் நட்பின் மூலியமாக மிகப்பெரிய திருப்பங்கள் அமையும். ஏன் பண உதவியாக கொடுக்கலாம், வேலைக்காக ரெஃபரன்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு திருமணம் சார்ந்ததுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணலாம், எதுவாக வேணா இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்துக்காக ரத்தம் கூட கொடுக்கலாம், உங்களுக்கு ஏதாவது உடம்பு உபாதைகள் இருந்தால். ஆனால் நண்பர்கள் மூலியமாக அற்புதமான திருப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் இன்று. மீனராசி என்பவர்களுக்கு மிகவும் மேன்மையான நாள் இன்று. எந்த விதமான சவால்களையும் சந்தித்து அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்க போறீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்று தான், ஒரு தயக்கம் ஏனோ இருக்குது, ஒரு எசிடேஷன், இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்குழப்பம். இந்த குழப்பம் அனாவசியமானது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கலாம், தப்பில்லை. ஆனால் செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எதை திரும்பி பார்க்குற பழக்கத்தை நிறுத்தியே ஆகணும். அப்படி நிறுத்தினாதான் எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கான வெற்றி உறுதியாக கிடைக்கும். கவலையே வேண்டாம் சார், கடவுள் உங்கள் பக்கம்தான்.